பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்றேன், உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பாரா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். துணை முதல்வர் மன்மிகு உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான். பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும். அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சுலபங்கிறார். சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார். இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி முயற்சி செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுமாறாக பார்க்கலாம். அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான்.